இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட்டங்கள் துவங்கினாலும் நாளைக்கு தான் நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணியை எதிர்த்து முதலாவது ஆட்டம் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த பரபரப்பான முக்கியமான சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சோகமான கோரமான சம்பவம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு உள்ள தற்போது நடந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ரோஹித் கோலி இரண்டு பேருமே மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் அவங்க நேற்று செஞ்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்தியன் பிளேயர்கள் 15 பேர், முக்கியமாக 5 மிகப்பெரிய கோச், இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து தான் நம்ம இந்தியன் பிளேயர்கள் துபாய்க்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக போயிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியன் டீம் பக்கம் முக்கியமாக போலிங் கோச்சாக இருக்கிற மார்க்கல், அவருடைய தந்தை தற்போது திடீர்னு உடல்நல குறைவால் ஒட்டுமொத்தமாக இந்த உலக விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட்டம் நாளைக்கு துவங்க இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் இருந்திருக்காரு மார்க்கல். ஏன்னா நம்ம இந்தியன் டீமின் போலிங் கோச்சா அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணப்ப அதில் போடப்பட்டிருந்த அக்ரிமெண்ட்ல முக்கியமான ஐசிசி தொடர்கள் நடக்கிறப்ப கண்டிப்பாக இந்தியன் டீமு கூட தான் இருக்கணும். எந்த ஒரு லீவும் எந்த ஒரு முக்கியமான காரணத்துக்கும் லீவு அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் மார்க்கல் அவரை இந்தியன் டீமின் போலிங் கோச்சா அவரை உள்ள சேர்த்திருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அவருடைய தந்தை பிரிஞ்சு போயிருக்க விஷயம். இதுக்கு கண்டிப்பாக மார்க்கல் அவர் போய் தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரும் நம்ம இந்தியாவுக்கு நடக்க இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ரோஹித் சர்மா, கோலி இரண்டு பேருமே பிசிசிஐ அவங்க கிட்ட பேசி மார்க்கல் அவர் உடனடியாக புறப்படட்டும் அப்படின்னு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கல் பார்த்தீங்கன்னா ரோஹித் கோலி இரண்டு பேருக்குமே ரொம்ப கண்ணீர் கலந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு அவசரமாக அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் புறப்பட்டு போயிருக்காரு. நம்ம இந்தியா நாளைக்கு முக்கியமான ஆட்டம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறமா 23ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் விளையாட போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து முக்கியமான ஆட்டங்கள் இருக்கிற நேரத்தில் போலிங் கோச் நம்ம இந்திய அணி பக்கம் இல்லைன்னா நிச்சயமாக போலிங் போடுறப்ப திட்டங்கள் வகுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக நம்ம இந்தியாவுக்கு இருக்க போகுது. அந்த வகையில் அட்லீஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துக்கு முன்னாடியாவது மார்க்கல் உடனடியாக அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு உள்ள இணைஞ்சிட்டா அது இந்திய அணிக்கு ஒரு பலமான விஷயமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மார்க்கல் அவருக்காக நம்ம ரோஹித் கோலி இரண்டு பேருமே தற்போது ரிஸ்க் எடுத்திருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.